இப்ப சகோதரி அடக்கம் செய்து நிக்கிறோம். நாம இந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு வரும்பொழுது ஊரே பாக்குறது என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்து அடக்குறோம். இறந்தத வாவா நேரம் அங்க அடக்கம் செய்ய விடல. ஆனா பள்ளியில் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? சகோதரி இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்வதற்காக அச்சம்பது பள்ளிவாசல் கொண்டு செல்லப்படுகிறது. கேவலமா இல்லை அப்படி சொல்வதற்கு? எவ்வளவு வெட்கக்கேடு, தலைகுனிய வேண்டிய விஷயம். ஒரு ஜமாத்தார்கள் இப்படி அறிவிக்கிறாங்க. ஏன் எங்களுடைய மையவாடியில இடம் இல்ல, அதனால அங்க கொண்டு அடக்கிறோம் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. என்ன காரணம்? அவங்க கொள்கையில இருந்தாங்க, ஏகத்துவ கொள்கையில அல்லாஹ்வை மட்டும் வணங்கினாங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்தார்கள். இந்த ஒரு காரணத்தை தாண்டி வேறு எந்த ஒரு காரணத்தையும் அவர்களால் சொல்ல முடியாது. யாருக்கும் பயப்படாமல் இந்த உலகத்தில் யார் எதை எதிர்த்தாலும் சரி, இந்த கபரில் வைத்த பிறகு நம்முடைய ஜமாத்தார்கள் யாரும் வரமாட்டாங்க, நம்முடைய அஜர்த்துமார்கள் யாரும் வரமாட்டாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரும் வராது. நாம் தன்னந்தனியாக தனித்து நிறுத்தப்படுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரிவாயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.